இயேசுவுடன் என்று இந்த அதிகாலை வேளையில் ஆண்டோடைய சன்னிதானத்தில் அவரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி இந்த அதிகாலையில் அவரை தேடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு கண்டடையத்தக்க இந்த சமயத்தில் தேடி வந்திருக்கிறபடியினால் அவருடைய கிருபையை அதிகாலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்குதுன்னு சொல்லப்பட்ட வசனத்தின்படி நல்ல புதிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? அன்புள்ள இயேசுவாமி, நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் நம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெக்கப்பட்டு போனதில்லைன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது போல இந்த நாளில் எங்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நீங்கள் செய்வீராக. இந்த ஆராதனைக்குரியவர், ஆராதனை நாயகர் தகப்பனே, இந்த நாளில் எங்களுடைய ஆராதனையில் கர்த்தர் நீர் பிரியப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. எங்கு 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறோமோ அவர்கள் மத்தியில் அவர் என்ன செய்கிறார்? வந்து விடுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 24 மூப்பர்கள் முகங்குப்புற விழுந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற வேளையில் கேராபீன்களும் சேராபீன்களும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருக்கிற வேளையில் எங்கு நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்பாவை துதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பா பரலோகத்தை விட்டு நம்ம இடத்துல இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவரை தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், நான் உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடி ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே, சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும், பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே, பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே, துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே, ஆரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூ
உமது புகழை நான் பாடுவே, பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கும் ஓரிடம் தாருமே, பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கும் ஓரிடம் தாருமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. உயிருள்ள வரை என்ன செய்யணுமா? ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டுமா? வேணாம், வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு சுவாசம் கொடுத்திருக்கிறபடினால அவரை துதித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக அந்த பாடல் சொல்லுகிறது. இந்த வேளையில் நாம் எல்லாரும் நம்முடைய கையை நம்ம தலைக்கு மேலே வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். இந்த பாடல் வரிகளை வச்சு, ஆண்டவரே, சீடரின் கால்களை கழுவுனீங்களப்பா, செந்நீரால் கொல்கதா மலையில் எனக்காய் சிந்தின உடைய இரத்தத்தால் என் உச்சந்தலை முதல் என் உள்ளங்கால் வர இப்பொழுது என்னை கழுவுங்கப்பா, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை இந்த காலை வேளையில் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு அப்பாட்ட கேட்கலாமா? பார்வோனின் நோய்களை நீக்கினீங்களா ஆண்டவரே, பாவி என் பாவ நோயை ஏசப்பா நீக்குங்க ஆண்டவரே, என் கண்களினால் நான் செய்த பாவத்தை எனக்கு மன்னிங்க, என் வாய்களினால் நான் மீறி பேசின காரியங்களை துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலேருந்து வரக்கூடாதே தகப்பனே, என் பாவ நோயை மன்னிங்க ஆண்டவரே, என் சிந்தனையினால் செய்த பாவங்களை மன்னிங்க ஏசப்பா, என்னுடைய செயல்களினால் செய்த பாவத்தை எனக்கு மன்னிங்க ஆண்டவரேன்னு அப்பாட்ட கேட்கலாமா? துயரங்கள் பாரினில் நீங்கள் சகிச்சீங்களா ஆண்டவரே, உன் துன்பங்களை தாங்கிட எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எனக்கு பலனை கொடுங்கப்பான்னு அப்பாட்ட கேட்கலாமா? பரலோகில் இடமுண்டு என்று சொன்னீங்களே சுவாமி, எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களப்பா, அந்த இடத்துல ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்பட்டு இருக்கிறது, ஆனால் கிறுக்கப்பட்டு போகிவிடாதபடி தகப்பனே பரிவாக எனக்கும் அங்கு ஒரு இடத்தை தந்துருங்க ஆண்டவரே. அன்னைக்கு 2 கல்லர்களில் ஒருத்தன் உங்களுடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னையும் நினைத்தொருளும் கேட்டபோது அவனுக்கு அந்த ராஜ்யத்தில் பங்கை கொடுத்தீங்களப்பா, இந்த காலை வேளையில் நம்ம தேடி வந்திருக்கிற எங்களுக்கு அந்த பரலோகத்தில் ஒரு இடத்தை கொடுத்துருங்கிற சுவாமி. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கும் ஓரிடம் தாருமே, பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கும் ஓரிடம் தாருமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும், தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே, தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு அவர் அடைக்கலம், அவர் நமக்கு கோட்டை, அவர் நம்முடைய பெலன், அவர் நம்முடைய கேடகம், அவர் நம்முடைய நம்பிக்கை, அவர் நம்முடைய இரட்சணிய கொம்பு. அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லி அந்த ஆண்டவரை இந்த காலை வேளையில் ஆராதனை உமக்கே என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே,
வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே.
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எல்லாரும் எழுந்திருந்து அவனுடைய சன்னிதானத்தில், ராஜா நீர் செய்த நன்மைகளை நான் எண்ணியே துதித்திடுவேன்னு சொல்லி பாடல் படித்தது போல, அவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்ல நாவு பத்தாது. அந்த நல்ல ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, எத்தனையோ பேருக்கு கண்கள் தெரியாத குருடராக இருக்கிறாங்க, ஏசப்பா எங்களுக்கு நல்ல கண் பார்வையை கொடுத்தீங்களே, ராஜா நீர் செய்த நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லலாமா? எத்தனையோ பேர் வாய் பேச முடியாத ஊமைகளாக இருக்கிறாங்க, நமக்கு நல்ல பேசும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரே, நல்ல ராஜா நீர் செய்த நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லலாமா? எத்தனையோ பேர் காது கேட்காத செவிடராக இருக்கிறாங்க, நமக்கு நல்ல காது கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்த அந்த ராஜா நீ செய்த நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? எத்தனையோ பேர் கைகள் ஊனத்தோடு கால்கள் ஊனத்தோடு இருக்கிறாங்க, நமக்கு ஆண்டவர் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே, அந்த நல்ல ராஜா நீர் செய்த நன்மைக்காக, ஏசப்பா எனக்கு நீர் கொடுத்திருக்கிற நன்மைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாமா? எத்தனையோ பேருக்கு கிட்னியில் ப்ராப்ளம், ஹார்ட்டில் ப்ராப்ளம், நிறைய அவய உறுப்புகளில் பிரச்சனையோடு கூட அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில் நமக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிற அந்த ராஜாதி ராஜாவை, ஏசப்பா நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? இந்திய தேசத்தில் எத்தனையோ கோடி பேர் ஒருவேளை உணவு தான் சாப்பிட்றாங்க, நமக்கு ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, ராஜா நீர் செய்த நன்மைக்கு நன்றி என்று சொல்லலாமா? எத்தனையோ பேருக்கு போடுறதுக்கு கூட ட்ரெஸ் இல்லை, போத்துவதற்கு போர்வை இல்லாமல், எத்தனையோ பேர் தங்குவதற்கு இடம் இல்லாமல் பிளாட்ஃபாரத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற வேலையில் நமக்கு நல்ல இருக்கிறதற்கு நல்ல இடம், நல்ல உடுத்துவதற்கு நல்ல உடை கொடுத்த நல்ல அந்த ராஜாதி ராஜாவை, ஏசப்பா ராஜா நீர் செய்த நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு பாராட்டி இருக்கிற நன்மைகளுக்காக ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மை கீழா எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தரை தொழுது கொள்வேன்னு சொன்ன சங்கீதக்காரனை போல, ஏசப்பா நீங்க எனக்கு என் குடும்பத்திற்கு தகப்பனே எங்களுடைய கிராம மிஷனரி இயக்கத்திற்கு நீ செய்த நன்மைக்காக ஈவுக்காக ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. என் கண்மலை ஆனவரே நாங்கள் துதிக்கிறோம், எங்களை காக்கிற தேவனேமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு என்னை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு எங்களை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக உமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்ட தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தினுடைய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ள ஜனமும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சீரை பெற்ற வேறு ஜனமும் ஜாதியும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா அந்த சீரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், கிருபை உள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு இயேசுவாமி கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னபோது ஆசரிப்பு கூடாரமும் தேவனுடைய ஆலயமும் உம்முடைய மகிமையினால் நிரம்பினது போல இந்த காலை வேளையிலுமே ஆராதிக்கிறமை, தொழுது கொள்ளுகிறமை, துதிக்கிற இந்த சரீரமாகி எங்களுடைய ஆலயத்தை உங்கள் மகிமையினால், உங்கள் பிரசனத்தினால் கர்த்தனை நிரப்புவீராக, கர்த்தனை நிரப்புவீராக. கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. ஆமே சுவாமி, எங்களுடைய எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆகஸ்ட் 15 முகாமிற்காக ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை நோக்கி உண்மையான பாரத்தோடு கூட, ஏசப்பா எங்களுடைய ஆகஸ்ட் 15 முகாமை ஆசீர்வதித்து தாங்க, அதற்கான ஆயத்த பணிகளை செய்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தை கொடுங்க. போக்குவரத்தில் உடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். இந்த எங்களுடைய தமிழ்நாட்டில் ஏசப்பா ஒருத்தருக்கு கூட, ஒரு கிறிஸ்தவர்களுக்கு கூட இப்படி ஒரு முகாம் நடக்குதுன்னு தெரியாமல் இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, எல்லாருக்கும் தெரியப்படுத்துவதற்கு ஏற்ற கிருபைகளை, ஞானத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்க. ஆண்டவரே, அந்த பாதைகளில் எங்களை நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் 15 முகாமிற்காக எல்லாரும் வலது கையை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள சுவாமி, நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுக்கு முன்பாக நீர் கொடுத்திருக்கிற தகப்பனே, இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1,20,000 வாலிபர்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொன்ன நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஏசுவாமி, இந்த ஏசுவாமி அப்பா, ஏசுவாமி வாலிபர் முகாமிற்கு கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் எத்திசையிலிருந்தும் தகப்பனே, நீங்கள் ஆத்துமாக்களை, வாலிபர்கள் தகப்பனே, வாலிபர்களுக்காக உங்களுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற பெற்றோர்களை தகப்பனே இயேசுவாமி இந்த முகாமிற்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வருவீராக. நீர் அழைத்து கொண்டு வருவீராக. தகப்பனே, 3 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த வேலையிலேயே அந்த மைதானம் நிரம்பத்தக்கதாக தகப்பனே நீர் ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வருவீராக. ஒரு கீழ் காற்றுனால இயேசுவாமி வனாந்தரத்தில் காடைகளால் நிரப்ப உம்மால முடியும். ஆண்டவரே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏசப்பா, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ ஏசப்பா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கக்கூடாதபடி செவி இன்னும் மந்தமாகல, கேட்டு செயல்பட முடியாதபடி உடைய கரம் இன்னும் குறுகி போகலன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டால் நான் செய்வேன் என்று சொன்னீரே. இந்த காலை வேளையில் ஒரு மனதோடு நாங்கள் எல்லாருமே நோக்கி பார்த்து ஏக சிந்தையாய் தகப்பனே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1,20,000 வாலிபர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வருவீராக. தகப்பனை அழைத்து கொண்டு வருவீராக. அவங்களுடைய பிரயாணத்தில் உங்களுடைய பாதுகாப்பின் கரம் இருப்பதாக. தகப்பனே சுவாமி, இந்த வாலிபர்கள் அழைத்து வருவதற்கான இந்த ஆயத்த பணிகள் செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தகப்பனே எங்களுக்கு நல்ல ஞானங்களை கொடுங்க, நல்ல கிருபைகளை கொடுங்க, நல்ல சரீர சுக பலன் ஆரோக்கியங்களை தாங்க. போக்குவரத்தில் உடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். இதற்காக ஆயத்தப்படுத்துகிற எல்லா வீட்டு ஜெப கூட்டங்களை கர்த்தர் அநேக இடங்களை ஏற்படுத்தி தாங்க ஆண்டவரே. இதற்காக உபவாச ஜெபிக்கிற நிறைய உபவாச ஜெப கூட்டங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தாங்க. உபவாச முழுரவு ஜெபத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல கூட்டங்களை ஏற்படுத்தி தாங்க. தகப்பனே இயேசுவாமி, உபவாசித்து தனிநபர்களாய், குழுக்களாய், சபையாய், ஒரு வாலிப சேனையாய் இந்த முகாமுக்கென்று ஜெபிக்கிற அநேகரை நீங்க வைத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கிராமங்களுக்கு செல்லுகிற போது அநேகர் சொல்லுகிற காரியம், இந்த கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம் என்று சொல்லுறாங்க ஆண்டவரே. தகப்பனை அப்படி ஜெபிக்கிற ஒரு பெரிய சேனையை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தகப்பனை எங்களுக்கு ஜெபிக்கிற தகப்பனை அநேக தாய்மார்களை, தகப்பன்மார்களை, சகோதர சகோதரிகளை, சிறு பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு எழுப்பி தரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரேயர் கார்டு வாங்கின எல்லாரும் இதற்காய் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. தகப்பனை அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக, ஈவுகளுக்காக இயேசப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, சபையாய், குடும்பமாய் தகப்பனை அநேகர் அழைத்து கொண்டு வருகிறவர்களாக தகப்பனை எல்லாரையும் கர்த்தர் நீர் மாற்றுங்க. அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தை, விருப்பத்தை, ஆசையை ஒவ்வொருடைய இருதயத்தில் கர்த்தர் நீங்கள் தரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முகாமுக்கு வருவதற்கு தடையாக இருக்கிற தகப்பனே மாம்சத்தை, தகப்பனை உலகத்தில் உள்ளவர்களை, தகப்பனை இயேசுவாமி அப்பா பிசாச நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக சென்று கோணலாலும் எல்லாவற்றையும் செவ்வையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு கோரேஸ் ராஜாவுக்கு நீர் வாக்கு கொடுத்தீரே, உனக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாதிருக்க, கதவுகள் திறந்திருக்க, நான் ஒரு வலதுகையை பிடித்து உன்னை பெயர் சொல்லி அழைத்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் கர்த்தர், நான் மாறாதவர், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை உனக்கு தருவேன்னு வாக்கு பண்ணினீங்களே. கிருபைகளுக்காக, ஈவுகளுக்காக இயேசப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வல்லமையினால் கர்த்தர் நிரப்புவீராக. கர்த்தாவே, இந்த ப்ரோக்ராம் ஷெட்யூல்ஸ் எல்லாம் லீட் பண்ணுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உங்களுடைய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. அந்த இடத்துல பேசுகிற உங்களுடைய சாட்சிகளை சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா கோரியோகிராஃபி நாடக வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எல்லா பிரயாசத்துக்கும் தகப்பனே எங்களுக்கு பலனை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறது, ஆத்துமாக்கள் உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிறது, ஆத்துமாக்கள் தரிசனம் உள்ளவர்களாக எழும்பும்படியாய் ஒவ்வொரு புரோகிராம கர்த்தர் எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, செய்தி கொடுக்கிற அருமையான மோகன் சி லாசரஸ் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் டேவிட் கணேசன் அண்ணன் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நல்ல பெலத்தினால கர்த்தர் இடை கட்டுங்க, காண்டாமிருகத்துக்கு ஒருத்த பலனை கொடுங்க. தகப்பனே இயேசுவாமி, அவங்களுக்கு சரீரத்தை நல்ல சுகபலன் ஆரோக்கியங்களை தாங்க. அவங்க எங்களையும் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முகாமிற்கு தேவையான தகப்பனே எல்லா பண தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை செய்கிற பர்வதத்துக்கு நேராக கண்களையும் கரங்களையும் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி எங்களுக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து பரத்திலிருந்து இறங்கி வருகிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த வாலிபர் முகாமுக்கான எல்லா நன்மைகள் பரத்திலிருந்து இறங்கி வருவதாக தகப்பனே எங்களுக்கு நீர் தருவீராக ஆண்டவரே. எப்படி ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல, ஒரு வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல இந்த வாலிபர் முகாமுக்கு நீர் இறங்கி எங்களுக்கு தயவு செய்கிற வரைக்கு எங்கள் எல்லாருடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே. பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாள்லையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, ஏசப்பா ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்லப்பா, நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க. பேசுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க.
இன்னும் லீதியான இருதயத்தை திறந்தது போல உம்மை தேடி வந்திருக்கிற எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி கர்த்தாவே நீங்கள் திறந்தருளுங்க. நாங்கள் திருவசனத்தை கேட்கறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கைக்கொள்ளுவர்களாய் எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபசிந்தையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஈசோப்பிலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, ஈசோப்பிலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா திருவார்த்தையினால், உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா திருவார்த்தையினால், மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஆமே சுவாமி, எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் எழுதியிருக்கிறபடி ஆவியானவர் நீர் பேசுவீராக. தகப்பனே சுவாமி, உரைகின்ற பனி போல எங்களை வெண்மையாக்குகிற உம்முடைய வார்த்தை அந்த நாளில் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நாளில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் பேச போகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யோவான் 1 அதில் 29ஆம் வசனத்திலிருந்து கவனிங்க, வாசிக்கலாம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்கிறாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அல்லேலூயா. ஆமாம், யோவான் ஸ்நானன் சொல்லுகிறாரு, நானும் இவர் என்ன செய்யாமல் இருந்தேன், அறியாமல் இருந்தேன். என்ன அறியாமல் இருந்தேன்? இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவன் இவர் தான், எனக்காக பலியாக போகிற தேவன் இவர் தான், எனக்காக அடிக்கப்படுகிற தேவன் இவர் தான் சொல்லி நீங்களும் நானும் ஒரு நாளில் அறியாமல் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அவர் நம்மளை முன்குறித்தபடியினால், நம்மளை தெரிந்தெடுத்தபடியினால் எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் இன்னும் நம்ம தேசத்தில் ஆண்டவர்னு அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இந்த விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்தில் வந்து பிறந்தார். அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்தார், நமக்காக அவர் மரித்தார், 3ஆம் நாளில் இவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று அறியும்படி இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், இருதயத்தில் விசுவாசித்து நாவனால அறிக்கை செய்து நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த யோவான் ஸ்நானகனை போல நாம் இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த தெய்வத்தை கண்டிருக்கிறோம். இந்த தெய்வத்தை அறியும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு, கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நம்ம கிரியையினால் அல்ல, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய கிரியை பார்த்தா எப்படி இருக்கும், அழுக்கான கந்தையாக இருக்கும், ஒரு நாற்றம் முடித்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நாற்றத்தில் இருந்த நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மளை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு என் பாவத்துக்காக அவர் வந்தார், அவர் மரித்தார், என்ன அவர் பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படி சொல்லுறவங்களாம் கரங்களை தட்டி அப்பா மகிமைப்படுத்தலாமா?
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்தப்படியே நான் கண்டு இவரை தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். இந்த யோவான் ஸ்நானகனை போல இந்த கிராம மிஷனரி இயக்கத்தோடு கூட இணைந்து நீங்களும் நானும் இப்போ என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம், இவரே தேவனுடைய குமாரன் என்று கிராமம் கிராமமாக வாலிபர்கள் மத்தியில், சிறுபிள்ளைகள் மத்தியில் நீங்களும் நானும் சாட்சி கொடுக்கும்படியாய், ஊழியக்காரியாய், ஊழியக்காரனாய் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ தூதர்கள் செய்ய முடியாத உன்னத பணின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் உற்று கவனித்து கொண்டிருக்கிற இந்த உன்னத பணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளையும் ஆண்டவர் ஏதோ உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தில் பங்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தல பாருங்க, மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்கள் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையா இருந்தது. யோவான் சொல்லுகிறாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி அப்படின்னு இவரை குறித்து அறிமுகப்படுத்தின உடனே யோவானுக்கு பின் சென்று கொண்டிருந்த அந்த சீசர்கள் இப்போ யாருக்கு பின்னாடி வந்துட்டாங்க? இயேசுவுக்கு பின்னாடி வந்துட்டாங்க. இவருக்கு பின்னாடி வருகிறத இயேசு கண்டு அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்னப்பா தேடுறீங்க, என் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இப்போ நம்மகிட்ட நீங்கள் எந்த ஊர்லேருந்து வாரீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஒன்று நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேட்டால் நான் இந்திய தேசத்துலேருந்து வாரேன்னு சொல்லுவோம். வெளி மாநிலத்தில் நம்ம இருக்கும்போது கேட்டால் நான் தமிழ்நாட்டிலேருந்து வாரேன்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறோன்னா நான் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வாரேன்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். விருதுநகர் மாவட்டத்தில் ஒருத்தன் கேட்டால் நான் புள்ளலக்கோட்டிலேருந்து வாரேன்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஆனால் இயேசுகிட்ட நீர் எங்கே தங்கியிருக்கிறேன்னு கேட்டால் அவர் எங்கே தங்கியிருக்கிறேன்னு சொல்லலை. என்ன சொல்கிறார்? வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவரை வந்து பார்த்துட்டாலே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இங்கே வந்து பாருங்கள் என்று அவர்கள் அங்கே சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். நல்லா கவனிங்க, இயேசுவை வந்து பார்த்த யாராலும் என்ன செய்ய முடியாது? சும்மா இருக்க முடியாது. இந்த அந்திரேயா தான் முதலாவது என்ன செய்கிறான்? ஆண்டவரை பார்க்கிறான். பார்த்த அவன் உடனடியாக தன் சகோதரனை கண்டு சொல்லுகிறான், நான் யாரை பார்த்துட்டேன்? மேசியாவை பார்த்துட்டேன், இரட்சகரை பார்த்துட்டேன், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அந்த தேவாட்டு குட்டியை நான் செஞ்சிட்டேன், நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். சொல்லுகிறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தால பாருங்க, அவன் தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி இயேசுதாங்கிறத நம்ம கண்டுவிட்டோம். நம்ம கண்ட நீங்களும் நானும் இந்த அந்திரேயா முதலாவது செய்கிற காரியம், அவரை பார்த்துட்டேன், அவரை கண்டுட்டேன்னு சொல்லி தன் சகோதரத்தில் போய் என்ன செய்கிறான்? முதல்ல அறிவிக்கிறான், முதல்ல சாட்சி பகர்றான். நான் மேசியாவை கண்டேன்னு சொல்லி என்ன செய்கிறான்? சாட்சி பகர்றான். அதை சாட்சி பகர்றதோட நின்று விடாதபடிக்கு அவன் செய்கிற காரியம் என்ன? அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இவர் தான் தேவாட்டு குட்டிங்கிறத அறிந்திருக்கிறோம், பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறோம். நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்ம
கூட இருக்கிறவர்களுக்கு, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் இயேசுவை கண்டுவிட்டேன், நான் மேசியாவை கண்டுவிட்டேன், நான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை நான் கண்டுவிட்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு சாட்சி சொல்லவும், அவர்களை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வரவும் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இயேசுவினிடத்தில் நீங்கள் நான் இப்படி கூட்டி கொண்டு வருவோம் என்று சொன்னால், அடுத்தால கவனிங்க, இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபாய் எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அந்திரேயா செஞ்ச காரியம் என்ன? இயேசுவை பார்த்தேன்னு சொல்லுகிறான், அவர் தான் மேசியா, அவர் தான் ரட்சகர்னு சொல்லுகிறான். இயேசுனிடத்தில் என்ன செய்கிறான்? கூட்டி கொண்டு வருகிறான். அவ்வளவுதான் அவனுடைய வேலை. அதற்கப்புறம் இயேசு பேசுகிறார், நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். 12 சீசர்களில் மூத்த சீசனாக கர்த்தர் இந்த பேதுருவை என்ன செய்கிறாரு? உயர்த்தி வைக்கிறார். இந்த பேதமையுள்ள பேதுருவை கொண்டு அவன் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவனும் இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு என்று அறிந்து கொண்டது மாத்திரம் அல்லாமல், இந்த பேதுருவை கொண்டு ஆண்டவர் அவனை தான் சபைக்கு தூணாக என்ன செய்கிறாரு? வைக்கிறார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் என்ன செய்வான்? நொறுங்கி போவான். இந்த கல்லின் மேலே சபை என்ன செய்வேன்? நான் கட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த பேதுரு இடத்துல ஆண்டவர் அவ்வளவு பொறுப்புகள் என்ன செஞ்சார்? கொடுத்தார். அவனை நம்பினார். ஆண்டவர் எங்கு தனியாய் ஜெபிக்க போனாலும் இந்த பேதுரு என்ன செஞ்சார்? கூட்டிக் கொண்டே என்ன செஞ்சார்? போனார். நல்லா கவனிங்க, மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு இந்த பேதுரு இடத்துல போய் நான் உயிர் தெழுந்திருக்கிறேன் என்பதை அவனிடத்துலையும் சொல் என்று என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி நிறைவை பெற்ற பிற்பாடு எழுந்து நின்று ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி தைரியமாய் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான். 3000 பேர் 5000 பேர் இவனுடைய பிரசங்கத்தினால இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இவனுடைய நிழல் பட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? சகல வியாதியஸ்தரும் சுகத்தை என்ன செய்கிறாங்க? பெற்றுக்கொள்ளுகிறாங்க. நல்ல கவனிங்க, அந்த அந்திரேயாவை குறித்து அதிகமாக அதுக்கப்புறம் வேதத்தில் என்ன செய்யலை? ரொம்ப போடப்படலை. ஆனால் அவன் கூட்டி கொண்டு வந்த இந்த பேதுரு மேலே ஆண்டவர் பெரிய தரிசனத்தை வைத்திருந்தார், பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசுவை ருசித்த நாம இவர்தான் இயேசுன்னு அநேகருக்கு சொல்லவும், அநேகரை இயேசுவின் இடத்துல கூட்டி கொண்டு வரவும் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் 15 இந்த வாலிபர் முகாமிற்கு இங்கே கூடியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவை ருசித்து பார்த்துருக்கிறோம். நம்மளுடைய சொந்த சகோதரர்களை இதில் இயேசுவை குறித்து அவர்களுக்கு அறிவித்து அவர்களை கூட்டி கொண்டு இந்த முகாமுக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. முகாமுக்கு கூட்டி கொண்டு வருவது தான் நம்முடைய வேலை. அப்புறம் அவனோடு கூட இடைபடுவது, அவனோடு கூட பேசுவது, அவனு மேல் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவது, அது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருக்கலாம், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சொந்த சகோதரர்களை இந்த வாலிபர் முகாமிற்கு அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் அவர்களோடு கூட கர்த்தர் பேசுவார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை அநேக லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் என் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து கவனிங்க, மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாய் இருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். இந்த பிலிப்பு யாரு? இந்த பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் இங்கு யார் தான்? அந்திரேயா தான் பேதுரு என்ன செஞ்சு வந்தான்? ஆண்டவர்கிட்ட கூட்டி கொண்டு வந்தான். இப்போ ஆண்டவரும் என்ன செய்கிறாரு? எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொல்லி பிலிப்பு என்ன செய்கிறாரு? கூப்பிடுகிறார். இந்த வாலிபர் முகாமிற்கு ஆண்டவர் பிலிப்புவை போல அநேக வாலிபர்களை அவரே அழைத்து வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த பிலிப்பு அவன் ஆண்டவர் அழைச்ச உடனே அவன் சும்மா இல்லை. அவன் என்ன செய்கிறான்? நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அந்த பிலிப்பு ஆண்டவருக்கு பின்னாடி வந்த உடனே இந்த ஆண்டவரை குறித்து அறிந்து அவன் என்ன செய்கிறான்? சாட்சி சொல்லுகிறான். யார்கிட்ட?
நாத்தான்வேல் இடத்துல போய் என்ன செய்கிறான், சொல்லுகிறான். அப்போ நாத்தான்வேல் சொல்லுகிறான், அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். நல்ல கவனிங்க, ஆண்டவர்கிட்ட தேடி பின்னாடி போகும்போது ஆண்டவர் சொன்னார், வந்து பாருங்கள் என்று என்ன செஞ்சார், சொன்னார். இப்போ பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறான், யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான், நீ வந்து பார். இன்னைக்கு நிறைய வாலிபருடைய வாழ்க்கையில் டிப்ரெஷனில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, நிறைய கேள்விக்குறியோடு இருக்கிறாங்க, நிறைய குழப்பத்தோடு இருக்கிறாங்க, நிறைய காரியத்துக்கு விடை தெரியாமல் இருக்கிறாங்க, யாரிடத்துல போய் சொல்லுவோன்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறாங்க. தங்களுடைய காரியத்தை குறித்து அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. பாவத்துக்கு மன்னிப்பு விமோசனம் எங்கே இருக்கும் என்று சொல்லி தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த வாலிபரிடத்தில் நீங்கள் நானும் சொல்ல வேண்டிய காரியம் என்ன, நீ இந்த முகாமுக்கு வந்து பாரப்பா, நீ இந்த முகாமுக்கு வந்து பார். நீ நிறைய கேள்வியோடு இருக்கலாம், யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ, என் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நன்மை உண்டாகுமோ, என் வாழ்க்கையில் இனிமேல் விமோசனம் நடக்குமா, நிறைய காரியத்தை நீ கேள்விக்குறியோடு கூட இருக்கிறாயா, நீ என்ன செய், இந்த முகாமுக்கு வந்து பார் என்று அந்திரேயா அந்த பேதுருவை அழைத்து கொண்டு வந்தது போல, பிலிப்பு நாத்தான்வேலை அழைத்து கொண்டு வந்தது போல, இன்னைக்கு நாம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம், நம்ம சகோதரர்களை என்ன செய்யணும், அழைத்து கொண்டு வரணும். ரெண்டாவது, பிலிப்பு நாத்தான்வேல் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு நாத்தான்வேல் என்ன செய்கிறான், நீ வந்து பார் என்று சொல்லுகிறான். நாம் இருக்கிற கிராமமாக இருக்கலாம், நாம் இருக்கிற தெருவாக இருக்கலாம், நாம் இருக்கிற சபையாக இருக்கலாம், நாம் இருக்கிற பகுதியில் இருக்கிற நாத்தான்வேலை போன்ற வாலிபர்களை, இப்படிப்பட்ட ஒரு வாலிபர் முகாம் இங்கே நடைபெற இருக்குது, அங்கே நீ வந்து பார், அங்கே உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி அழைக்கும்படி கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாம் வந்து பாருங்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அதற்கு நாத்தான்வேல், நீர் இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். நம்ம வேலை வந்து பாருன்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றதா நம்முடைய வேலை. அன்னைக்கு அந்திரேயா கேபாவை பேதுரு அழைச்சிட்டு வரும்போது, ஏசப்பா நீங்கள் பேசுங்கள்லாம் சொல்லி அந்திரேயா என்ன செய்யலை, சொல்லலை. அவனை குறித்து காரியத்தை வெளிப்படுத்தினார், அவனை குறித்து காரியத்தை தரிசனத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார், வெளிப்படுத்தினார். இங்கு பார்க்கிறோம், பிலிப்பு நாத்தான்வேலை கூட்டு வந்தபோது நாத்தான்வேல் இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி பேசுகிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எப்படி அறிவீர் என்று கேட்குறான். அவர் சொல்லுகிறாரு, பிலிப்பு உன்னை கூப்பிட வரும்போது நீ அத்திமரத்துக்கு கீழே இருந்தெல்லாம் அப்பமே நான் அவனை என்ன செய்வேன், அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் உடனே சொல்லுகிறார், ரபி நீர் உண்மையான தெய்வம் என்று சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் இதை சொன்னதுனாலயா நீ விசுவாசிக்கிற? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. நாம் நம்முடைய பட்டணத்தில் கிராமத்தில் நமக்கு தெரிந்த வாலிபர்களை அந்த வாலிபர் முகாமுக்கு அழைத்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால், அங்கு ஆரம்ப ஜெபம் முதற்கொண்டு பாடல் வேலை, ஆராதனை வேலை, ஒவ்வொரு சாட்சி வேலைகள், கோரியோகிராஃபி மூலமாக, ஸ்கிட் மூலமாக, தேவதாசருடைய வார்த்தை மூலமாக ஆண்டவர் கேபாவோடு பேசினது போல, பேதுருவோடு பேசினது போல, இந்த நாத்தான்வேலுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசினது போல, கர்த்தர் 1,20,000 வாலிபர்களோடும் பிரத்யேகமாக கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரை குறித்து திட்டமாய் தீர்க்கமாய் கர்த்தர் பேச போகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த முகாமுக்கு வருகிறது மாத்திரமல்ல, இதிலும் பெரிதானவைகள் அந்த வாழ்வுடைய வாழ்க்கையில் கர்த்தர் காணும்படி கர்த்தர் அவர்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பா மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ என்ன பார்த்துருக்கோம்? நம்ம முதல்ல என்ன செய்யணும்? நம்ம சகோதரர்கள் என்ன செய்யணும்? வந்து பாருங்கள். இயேசுவினிடத்தில் பேதுருவை கூட்டி கொண்டு வந்தது போல் நம்மளும் என்ன செய்யணும்? கூட்டி கொண்டு
வரணும். அதான் டேவிட் கணேசன் சொல்கிறாங்க, முதல்ல உங்கள் ஊர்லேருந்து, உங்கள் வீட்டிலேருந்து, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் சொந்த பந்தம் இவங்கெல்லாம் என்ன செய்யுங்க, ஒரு வேனை பிடிச்சி என்ன செய்யுங்க, கூட்டு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம செய்வோம். கர்த்தர் அவர்களை ஏன் பேதுருவாய் மாற்றக்கூடாது? ஏன் அவர்களை ஒரு நாத்தான் மேலாக ஏன் எடுத்து கர்த்தர் பயன்படுத்தக்கூடாது? ஏன் அவர்கள் ஒரு பிலிப்புவை போல ஆண்டவர் ஏன் பயன்படுத்தக்கூடாது? கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார், கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். நாம் அழைத்து கொண்டு வருவோம், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். யோவான் 4வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதில் 8வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்று என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. இந்த சம்பவம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இங்கே ஆண்டவர் அவர்கிட்ட தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்குறார். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன், ஒரு காலமும் தாகமடையாத ஜீவ தண்ணீரை நான் என்ன செய்வேன், நான் தருவேன் என்று சொல்லுகிறார். உடனே இவள் மேசியா இயேசுதான் அப்படின்னு சொல்லி அவள் கண்டுகொள்ளத்தக்கதாக நீ உன்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறாரு. 16வது வசனம், இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். நல்ல கவனிங்க, அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவளோடு கூட என்ன செய்கிறாரு, பேசுகிறார், பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த சம்பாஷணை நடந்து கொண்டு இருக்கிற போது 27வது வசனத்தை பாருங்க. அத்தருணத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அவள் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்று, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றும் ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். நல்ல கவனிங்க, முதல்ல நம்ம கூட பிறந்த சகோதரனை பேதுருவை அந்திரேயா அழைத்து வந்தது போல் அழைத்து வரணும். நம்முடைய இனத்தானாக இருக்கிற, நம்முடைய சொந்த பந்தமாக இருக்கிற பிலிப்பு நாத்தான் வேலை அழைத்து கொண்டு வந்தது போல் நீங்களாம் என்ன செய்யணும், அழைச்சி கொண்டு வரணும். இங்கு சமாரிய ஸ்திரீ ஒரு காரியத்தை கேட்குறா. இங்கு இவர் இயேசுதானோ என்று சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள், நான் செய்த காரியத்தை எல்லாம் ஒரு என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சமாரியா அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்கிறா, அறிவிக்கிறா. நடந்தது என்ன, அதுக்கு 39வது வசனம் சொல்லுகிறது, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இவள் செய்ததை அவர் என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்தில் அவள் குடத்தை வச்சுட்டு வந்த தன்னுடைய நோக்கத்தை விட்டுட்டு தேவ நோக்கத்தை, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவளா ஊருக்குள்ளே போய் சொல்லுகிறா. நான் செய்ததெல்லாம் ஒரு ஆள் சொல்லுகிறாரு, அவர் கிறிஸ்துதானோ என்று நீங்களும் என்ன செய்யுங்க, வந்து பாருங்கள். அந்த ஸ்திரீயினுடைய சொல் நிமித்தம் அநேகர் ஆண்டவர் மேலே என்ன செஞ்சாங்களாம், விசுவாசம் வச்சார்களாம். ஏன், இவளுக்கு 5 புருஷன் அப்படிங்கிறத ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அநேகர் என்ன செஞ்சாங்களாம், விசுவாசம் வைத்தவர்களாய் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். மீண்டும் 2 நாள் இங்கே தங்குங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவர்களுக்கு உபதேசிக்கிறார், ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். பேசின மாத்திரத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது,
அப்பொழுது அவருடைய உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். நாம் நம்முடைய சகோதரராகிய பேதுருவை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்போது, பிலிப்பு நாத்தான் மேலே அழைத்து கொண்டது வரும் போல வந்து பார் என்று சொல்லி யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்று கேள்வியோடு இருந்த அந்த நாத்தான் மேலே அழைத்து கொண்டு வந்தது போல நாம் அழைத்து கொண்டு வரும்போது, இந்த சமாரிய ஸ்திரீ அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களை வந்து பாருங்கள், நான் செய்த காரியத்தெல்லாம் ஒருவர் தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறார் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தது போல நாமளும் அழைத்து கொண்டு இந்த ஆகஸ்ட் 15 வாலிபர் முகாமுக்கு வருவோம் என்று சொன்னால் ஆண்டவர் பேசுவார். அவங்க உபதேசத்தை அவங்க கேட்டு இவர் மெய்யாய் உலக இரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம் என்று சொன்னது போல இந்த வாலிபர் முகாமுக்கு வருகிற 1,20,000 பேரும் மெய்யாய் இவர்தான் உலக இரட்சகர் என்று சொல்லி அந்த நாளில் அறிந்து கொள்ள போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லாரும் எழுந்திருந்து, ஆண்டவரே இந்த மீதம் இருக்கிற அந்த நாளில் தகப்பனே சுவாமி, ஒரு அந்திரேயா, உம்மை கண்ட அந்திரேயா, இயேசுவை கண்டோம் என்று சொல்லி பேதுருவை அழைத்து கொண்டு வந்தது போல, ஏசப்பா என் கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளை இந்த முகாமுக்கு நான் அழைக்கணும் ஆண்டவரே. அவங்க வாராங்க, அவங்க வரலை, அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அந்த கேள்வி நமக்கு தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டிய காரியம், அந்திரேயா பேதுருவை அழைச்சது போல நான் கண்ட அந்த இயேசுவை நீ காணும்படி வா, வந்து பார் என்று அழைக்க நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் எத்தனையோ நாட்கள் டேவிட் கணேசன் நம்மகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தை அழைத்து கொண்டு வாங்க, அவங்களுக்கு ஒரு வேன் பிடிங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் முயற்சி எடுக்காமல் இருந்திருக்கலாம். இந்த நாளில் இந்த முயற்சி எடுக்கும்படியாக இருதயத்தில் தீர்மானம் செய்வோமா? ஆண்டவரே என் சகோதரியை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க, என் சகோதரர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. என்னுடைய சித்தப்பா, என்னுடைய பெரியப்பா, என்னுடைய கூட பிறந்த என்னுடைய இன்னும் சகோதர சகோதரிகள் இதில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. என்னுடைய பட்டணத்தில் என்னுடைய இனத்தானாக இருக்கிற பிலிப்பு நாத்தான் வேலை அழைத்து கொண்டு வந்தது போல ஏசப்பா என் சொந்த பந்தத்தில் இருக்கிறவர்களை இந்த கூட்டத்துக்கு நான் அழைக்கணும் ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு நான் அழைக்கணும் ஆண்டவரே. ஒரு பிலிப்புவை போல என்னை பயன்படுத்தும், ஒரு அந்திரேயாவை போல என்னை பயன்படுத்தும். ஒரு சமாரிய ஸ்திரீ அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தது போல என் கிராமத்தில் நான் பணி செய்கிற என்னுடைய பணித்தளத்தில் தகப்பனே இருக்கிற எல்லா கிராமங்களிலும் இருந்தோம், எல்லா பட்டணங்களில் இருந்தோம் தகப்பனே, திரளாய் அலை அலையாய் வாலிபர் சேனே தகப்பனே, இந்த வாலிபர் முகாமுக்கு நாங்கள் அழைத்து கொண்டு வரும்படிக்கு தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுகிறவர்கள் மாத்திரம், எல்லாரும் அல்ல தகப்பனே. இந்த வாலிபர் முகாமுக்கு என் சகோதரனை, என் சகோதரியை, என் இனத்தானை, என் ஊரில் இருக்கிறவங்களை அழைக்க முதலாவது எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு இருக்கிற வெக்கத்தை பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க. நான் சொன்னால் இவங்கெல்லாம் வருவாங்களா தகப்பனே, அப்படிலாம் கேள்வி இல்லாதபடிக்கு அவர்களை அழைக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலது கை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி பேதுருவாய் கர்த்தர் மாற்றப் போகிறார், இதிலும் பெரிதானவைகளை காணப்போகிறாய் என்று சொல்லுகிற நாத்தான் வேலாய் நம்மை அழைத்து கொண்டு வருகிறவர்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். சமாரிய ஸ்திரீவின் சொல்லி நிமித்தம் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால நாங்கள் அவரை உலக இரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன சமாரியா பட்டணத்தாரை போல நாம் அழைத்து கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அன்புலே சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் சகோதரர்களை, எங்கள் இனத்தார்களை, எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்களை, கிராமத்தில் இருக்கிறவங்களை இந்த வாலிபர் முகாமுக்கு நாங்கள் முதலாவது அழைச்சிட்டு வர உதவி செய்யுங்க. இது ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற, இனிமேல் பார்க்க போகிற ஒவ்வொருவர்களும் இந்த முகாமுக்கு அழைத்து கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யுங்க. வந்து பாருங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி தகப்பனே பிலிப்புவை பார்த்து
நீ எனக்கு பின்னே வா என்று சொல்லி பிலிப்பினிடத்தில் சொல்லி நீர் அழைத்தது போல இந்த வாலிபர் முகாமுக்கு நீரும் செயல்பட்டு அநேக 120,000 வாலிபர்களை அந்த இடத்தில் அழைத்து கொண்டு வரப்போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதற்கேற்ற ஞானங்களை தாங்க, கிருபைகளை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, பலனை கொடுங்க தகப்பனே. எங்கள் தேவைகளை சந்திங்க தகப்பனே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. தீர்மானம் எடுத்த ஒவ்வொருடைய தீர்மானத்தை வாய்க்க பண்ணுங்க. இவங்க செய்கிற எல்லா பிரயாசத்துக்கும் அநேகர் வர தகப்பனே கர்த்தர் உதவி செய்யுங்க. வருகிறவர்களை பேதுருவாய் தகப்பனே பெரிதான காரியங்களை காண்கிறவர்களாய், உலக இரட்சகர் என்று விசுவாசிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா.